ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சென்டென்ஸோட டைப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் நான் வீடியோ போடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதோட டைப்ஸ் என்னெல்லாம், அது எப்படி அந்த சென்டென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் உடனே உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். This video is sponsored by SBO Digital Marketing. If you want to get more information about SBO, send your name and qualification on WhatsApp to 9994104160 and get full details instantly. Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம சென்டென்ஸ்னால் என்ன, சென்டென்ஸில் எத்தனை டைப்ஸ் உண்டுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? சென்டென்ஸ்னால் டெஃபினேஷன், ஒரு 2 லைன் டெஃபினேஷன் இதில் கொடுத்துருக்கு. நல்லா கவனமாக பாருங்கள். எ சென்டென்ஸ் இஸ் எ குரூப் ஆஃப் ரிலேட்டட் வேர்ட்ஸ் வித் அ சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப் தட் மேக்ஸ் சென்ஸ் பை இட் செல்ஃப். இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு சென்டென்ஸு நமக்கு எப்படி சென்டென்ஸ்னால் எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும். அதில் மெயினாக என்ன விஷயம் இருக்குன்னா, ஒரு சப்ஜெக்டும் ஒரு வெர்பும் இருக்கும். அப்படி இருந்து அது நமக்கு ஒரு பொருளை தந்துன்னா, அது அப்படி ஒரு பொருள் தரும். அப்படி தாரது தான் என்னது சென்டென்ஸ், ஒரு வாக்கியம். என்ன சொல்லலாம்? எக்ஸாம்பிளுக்கு, அவள் சாப்பிடுகிறாள், இல்லாட்டி ஷீலா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறோம்ல தமிழில். ஷீ ஈட், ஷீலா ஈட்ஸ். ஓகே, அப்போ இப்படி வாரது தான் என்னது ஒரு சென்டென்ஸ். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கிளியராக. இந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இதில் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா 4 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ்னால் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். இப்படி எத்தனை இருக்குது? 4 டைப்ஸ் இருக்குது. இந்த 4 டைப்ஸில் நான் சும்மா சொல்கிறேன். அப்புறம் நாளைக்கு தனித்தனியாக கிளியராக பார்க்கலாம். டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்னால் அது ஒரு ஸ்டேட்மெண்ட், சிம்பிளாக சொல்ல போனால். இன்ட்ராகேட்டிவ்னால் கொஸ்டினாக கேட்குறது. தென் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னால் கமாண்ட் பண்ணுறது, இல்லைன்னா ரெக்யூஸ்ட் பண்ணுறது. எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்னால் ஆச்சரியப்படுறது. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சென்டென்ஸு அதோட டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன், அதோட டைப்ஸ் சொல்லியிருக்கேன், அதோட டெஃபினேஷன்ஸ் இதில் இருக்குது. நான் நாளைக்கு தனித்தனியாக டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய்.